கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த காலை பொழுதிலே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத தியானமாக மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ளே போகாத என்று நான் என்று கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அலக்கழித்து புறப்பட்டு போயிட்டு இயேசு அவன் கையை பிடித்து அவன் தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியும். ஒரு மனிதன், அந்த மனிதன் அவனுடைய பிள்ளைக்காக கூட்டிகிட்டு வரான். சீசர்கிட்ட வரான். சீசர்கிட்ட அப்போதான் ஆண்டவர் சொன்னார், எல்லா சீசர்களையும் 2 பேராக சொல்லி நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். நிறைய அற்புதமும் நடக்குது. ஆனால் ஒரு சில இந்த பையனுடைய காரியத்தில் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. உடனே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராங்க. உடனே அதை ஆண்டவர் கேட்குற, இவன் எத்தனை நாளாக இருக்குன்னா பிறந்ததுலேருந்து இப்படி இருக்குது. அவன் அப்பப்போ தண்ணிலையும் தீலையும் போய் விழுவான், தற்கொலை பண்ண மாதிரி போயிடுவான், அலக்கழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஊமையும் செவிடுமான ஆவியன்னு சொல்லி ஆண்டவர் அதட்டி அந்த ஆவிக்கு ஒரு கட்டளையிட்டு உடனே புறப்பட்டு போகும்படியாக அதட்டினார். உடனே அது புறப்பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் எழுந்து தூக்கி விடுகிறார். உடனே சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் போகும்போது போகலை, நீங்கள் போகும்போது மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேள்வினால கேட்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த மனிதர் சந்தேகத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லும் போது அந்த ஆவி பயிற்சி எங்களால் ஏன் முடியலை அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் இது வேற எங்கேயும் புறப்பட்டு போகாது என்பதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜெபத்தினாலும் ஒரு வகை பிசாசு போகும், உபவாச ஜெபத்தினாலும் ஒரு வகை பிசாசு போகும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஜெபம் உபவாசம் தவிர மற்ற எதுக்குமே போகாதா அப்படின்னா அதெல்லாம் போகும். அதுதான் ஸ்தோத்திரம் பண்ணுறனால போகும், துதிக்கிறனால போகும், பொருத்தனை பண்ண போகும். நீங்கள் ஜெபத்திலே பல ஜெபம் இருக்குது. அதிகாலை ஜெபத்தில் இருக்குது, அதிகாலை ஜெபம் இருக்குது, இரவு ஜெபம் இருக்குது, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. அதெல்லாம் ஏகப்பட்ட விடுதலைக்கு உண்டான வேத வசனம் இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், விடுதலை வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சில இவ்வகையான பிசாசு, ஒரு சில பிசாசு எப்படி இருக்கும், இந்த ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் அது போகாது. அல்லேலூயா. இது ஏன் அவர் நோட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உபவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஜபம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஜபம் என்பதே நம்ம யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். ஜபத்தினால காரியம் சாதிக்காத எந்த மனிதனும் கிடையாது. எந்த மனிதனும் ஜபத்தினால காரியத்தை சாதிக்கலாம். மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும் என்று நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கண்டிப்பாக முழங்கால் சாதிக்கும். நம்ம இன்னைக்கு போடுகிற முழங்காலும் சரி, அந்த கண்ணீரும் சரி, கண்டிப்பாக நமக்கு சாதிக்கும். இப்போ ஜெபம் என்பது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். அதை விட மேலானது என்னன்னா
உபவாச ஜெபம் என்பது மிக பெரிதான விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செவிடன் ஊமை என்பது அது எதை காட்டு, ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை காண்குன்னா, அது அடைக்கப்பட்ட ஒரு வாசல், அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் அது அடைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நமக்கு செவிடோ அது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு காது நல்லா கேட்கும், வாய் நல்லா பேசும். ஆனால் அது நமக்கு சில காலத்தில் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யும், அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கும். நம்ம அப்படி தான் இன்றைக்கி காலையில் நம்ம சிந்திக்க போகிறோம். நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் இன்றைக்கு திறக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கப்பட்ட ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் நமக்குரியதான இந்த அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு எதுங்க அடைக்கப்பட்டிருக்கு? நமக்கு எதுங்க அடைக்கப்பட்டிருக்கு? நிறைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு 90 பேருக்கு கடன் நம்ம திரும்ப வாங்க அது கடன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சோம்னா அதில் நீங்களாம். இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு அடைக்கப்பட்ட வாசல். ஏன்னா கடன் இருக்க நம்மளால் முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடும். அல்லேலூயா. ஸோ அது கடன் ஒரு அடைக்கப்பட்ட வாசல்கள். நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பு யாருக்கும் பெறலைன்னா அது ஒரு அடைக்கப்பட்ட வாசல். வியாதி பலகீனம் இருந்ததுன்னா அது ஒரு அடைக்கப்பட்ட வாசல்கள். நான் சரியான மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் பாவங்கள் நமக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசல்கள் தான். சுபாவத்தில் நம்ம மனம் திரும்பாமல் இருந்தோம்னா அதுவும் ஒரு அடைக்கப்பட்ட வாசல் தான். இப்படி நமக்கு பலவிதமான நம்ம ஆசீர்வாதத்தை அடைக்கப்பட்ட வாசலாய் பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை என்ன செய்கிறான், அடைக்கப்பட்ட வாசலாய் வச்சிருக்கான். அது யாராலையும் அதை விடுதலை செய்ய முடியாத அளவுக்கு அதை நிப்பாட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அந்த அதட்டி இதில் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நமக்கு அதனால தான் ஆண்டவர் வேத வசனம் சொல்லுது, கரடு முரடுகளை ஆண்டவர் சமமாக்குகிறார், மேடு பள்ளங்களை சமமாக்குகிறார், பர்வதங்கள் சமமாகிறதான மலைகள் குண்டுகளை சமமாக்கி ஆண்டவர் தருகிறார், பாதையை விளக்குகிறார். யோர்தான்கள் அடைக்கப்பட்டிருக்குன்னா யோர்தானங்களை பிரித்து விடுகிறார். தேவன் எப்பேற்பட்ட அடைப்பின் வாசல்கள் இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே ஆண்டவர் விலக்கி நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யணும்னா உபவாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம செய்யக்கூடிய ஒரே காரியம் உபவாசம் மாத்திரம்தான். இந்த வகையான இதுவரைக்கும் நம்ம ஜெபிச்சு பார்த்துட்டோம், நம்ம பிரயாசம் பண்ணி பார்த்துட்டோம். அப்படி தானே? இதுவரைக்கும் ஜெபித்து பார்த்தோம், பிரயாசம் பண்ணி பார்த்தோம், எல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனாலும் அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம், நாம் இன்னும் உபவாசம் எடுக்கலைங்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இப்போ இந்த லென்த் டேஸ் நாட்கள் இந்த உபவாச காலங்கள் ரொம்ப ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற காலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் நம்ம சபையில் 40 நாள் அந்த உபவாச கூட்டங்கள் நம்ம வைத்திருக்கிறது ரொம்ப லகுவாக இருக்குது. அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமான கூட்டமாக இது காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சபையோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் உபவாசத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இல்லை சபையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏதாவது இருக்குமானால் அதை ஆண்டவர் உடைச்சு எறிஞ்சு ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் முடிவில் தேவன் மிக பெரிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நம்ம இந்த உபவாசத்தை மிக சரியாக வேதத்தின் பிரகாரமாய் நம்ம உபவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேதத்தின் பிரகாரமாய் நம்ம உபவாசத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த உபவாச நாட்களை ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்.
இந்த உபவாச நாட்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உபவாச நாட்கள்லாம் தேவன் இந்த உபவாசம் முடித்து என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், நாம் எப்படி உபவாசம் எடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். வேதத்தின் பிரகாரமாய் உபவாசம் நம்ம எப்படி எடுக்கணும், உபவாசத்தின் முடிவில் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். முதலாவது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்காங்க. உங்களுடைய சுக வாழ்வை சீக்கிரத்திலே துளிக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, இந்த உபவாசத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, தேவன் என்ன செய்கிறாரு, வெளிச்சத்தை கொடுத்து சுக வாழ்வை சீக்கிரத்தை துளிக்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் படிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதற்கு முன்னால் இருக்கதான அந்த வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா, அது உபவாச நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உபவாசத்தை நீங்கள் இந்த பிரகாரமாய் நீங்கள் உபவாசத்தை நீங்கள் மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வரும், சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உபவாசம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எதற்காக எடுக்கணும் அப்படிங்கிறதை 6ஆம் அதிகாரத்தில் படிங்க. நீங்கள் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எதுக்காக எடுக்கணும்னு சொன்னால், கட்டுகளை உடைப்பதற்காக நீங்கள் உபவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உபவாசம் உங்கள் வாழ்க்கையிலே சுக வாழ்வு கட்டளையிடணும்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கோ அல்லனா உங்கள் குடும்பத்துக்கோ அல்லனா சபைக்கோ அல்லனா நேசிக்கிற உங்கள் மனிதர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கட்டுகளை உடைக்கும்படியாக, கட்டுகளையும் இந்த நுகத்தடியை முறியடிக்கும்படியாக உபவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து 7ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் உபவாசத்தினால ஒரு நன்மை பெறப்போகிறோம். என்ன நன்மை பெறப்போகிறோம்? சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கப்பட போகிறோம். அதாவது 40 நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னா, அந்த 40 நாள் முடிவில் நம்மளுக்கு சுகமான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட போகிறார். அந்த உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுதான் கட்டுகளை உடைக்கும்படியாக, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ சபைக்கோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கட்டுகளையும் நுகத்தடிகளும் உடைப்பதற்காக நீங்கள் உபவாசம் போடணும். 2வது, நீங்கள் கொடுக்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பசியுள்ளவனுக்கு ஆகாரம், சிறுமைப்பட சேர்த்துக்கொள்வது, வஸ்திரமெல்லாம் அவனுக்கு கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற சுபாவம் உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும், எனக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வரணும். அப்போ இந்த உபவாசம், இந்த காலகட்டத்தில் உபவாசம் எடுக்கணும்னா, ஒன்று கட்டுகளை உடைக்கணும். அது மாத்திரமல்ல, நாம் பிறருக்கு நன்மை பிரயோஜனமாய் காணப்படும்படியாக கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம இதற்காக தான் உபவாசம் படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த. ஆனால் ஜனங்க பாருங்க எதுக்காக உபவாசம் பண்ணாங்க பாருங்க. 3ஆம் வசனத்தை படிங்க.
ம் நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். ம் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பாருங்க, அப்போ ஜனங்க என்ன சொல்கிறாங்க, உபவாசம் இருக்க. உபவாசம்னா நாங்கள் உபவாசம் இருக்கும்போது நீங்கள் பார்க்குறது இல்லை ஆண்டவரே. நாங்கள் உபவாசம் போடுறோம், ஆனால் நீங்கள் பார்க்குறது கிடையாது ஆண்டவரையே. அந்த நாங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கிலாம் இருக்கோம், நாங்கள் வருத்துறோம், வைத்துறோம், நாங்கள் வருத்தி செய்கிறோம், ஆனால் நீங்கள் பார்க்குறதில்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரையே குற்றப்படுத்துகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அநேகர் உபவாசம் எடுக்கிறது உபவாசங்கிற பேரில் உபவாசம் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வேலையே செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வீட்டு வேலை செய்வாங்க, வீட்டுக்கு செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. உபவாசங்கிற பேரில் வைப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உபவாசம், அது பேர் தான் உபவாசம். ஆனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இச்சின்னு படிப்பாங்க. சில பேர்லாம் வேலைக்கு போகிறவங்க, நான் தான் பஸ்ஸில் போகும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறோம்ல, போகும்போதே நான் சோத்திரம் பண்ணிட்டு போகிறேன், அது போதாதா அப்படிங்காங்க. இப்படி அவங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். உபவாசம் நான் காலையில் சாப்பிட்றதே கிடையாது. ரொம்ப நாள் நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன். அநேகர் அதுலேயும் குறிப்பாக இந்த தவ காலத்தில், இந்த லென்த் டேஸில் எல்லாரும் சொல்கிறது, நான் சாப்பிட்றதே இல்லையே. அப்படியா, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேர்ட்டு கேட்பேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, 40 நாள் நீங்கள் சாப்பிடாம பரவாயில்லையே அப்படின்னா, அவங்க வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பசி எடுக்காது, சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி தானே அர்த்தம்? பசி எடுக்காது, அதனால் சாப்பிடாமல் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபாஸ்டிங் என்பது வேறு. ஃபாஸ்டிங் என்பது அது கட்டுகளே உடைக்கணும். யாருக்காக ஒருத்தருக்கு நீ விடுதலை வாங்கி கொடுக்கணும். ஒன்று உனக்கு விடுதலை வாங்கணும், இல்லை அவன் குடும்பத்துக்கு விடுதலை வாங்கணும், இல்லை சபைக்கு விடுதலை வாங்கணும், இல்லை அவன் சொந்த பந்தத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நீ விடுதலை வாங்கி கொடுக்கும்படியான ஒரு ஃபாஸ்டிங் போடணும். அதான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. அதுக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். ஒரு ஃபாஸ்டிங் சொன்னால், இப்போ காலையில் தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால், காலையில் எந்திரிக்கிறதே ஒரு 9 மணிக்கு மேலே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு காலை ஃபாஸ்டிங் முடிஞ்சது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி ஆண்டவருடைய சமூகத்தை உட்காந்து அந்த காலை பசி எப்போ எடுக்கும், காலை பசி எப்போ எடுக்கும், 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கும். அந்த பசியை நீ மேற்கொள்கிறதான் உபவாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் உனக்கு அந்த குடல் கவ்வணும், உனைய இப்படி கவ்வணும், அப்படி ஐயோ அப்படிங்கணும். அந்த அளவுக்கு நீ இருக்கணும். அதான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. நீங்கள் காலையிலே இது முடிச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொல்லிவிடக்கூடாது. அதே மாதிரி மத்தியானத்துக்கும் அதே மாதிரி தான். மத்தியானத்துக்கும் 11 மணிக்கு நல்லா கட்டுன்னு கட்டிவிட்டு, அப்புறம் 2 மணி 3 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு கிடையாதுங்க அப்படின்னு யதார்த்தமாகவே 3 மணி நேரம் 4 மணி நேரம் வயிறு தாங்க தானே செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அது உலகத்தார் அவங்க அந்த ஃபாஸ்டிங் போடுறதுக்கு முன்னால் கட்டுன்னு கட்டுவாங்க. அப்படி தானே? உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்டிங் போகிறதுக்கு முன்னால் கட்டுன்னு கட்டுட்டு ஃபாஸ்டிங்பாங்க. நல்லா வயிறு முட்டை இருக்கட்டும், அவங்க ஜீரணம் ஆகிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும். ஜீரணம் ஆகும்போது ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு, அடுத்து சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. அது உலகத்தனங்கள். நாம் எதுக்காக உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்டு, சில பேருக்கு விண்ணப்பம் பண்ணி அழுது புலம்பி எப்படியாவது தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி விடுதலை வாங்கி கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய சுபாவமும் மாறும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது என்ன சொல்லுங்க, எங்களை ஆத்துமாவே நாங்கள் ஒடுக்குறோம், நீங்கள் என்னை பார்க்குறதில்ல அப்படின்னு. இதையும் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆத்துமாவே நான் ஒடுக்குறேன், ஆத்துமாவை நான் தான் ஒடுக்குறோம்ல. நாங்கள் எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒடுக்குறோம், நீங்கள் பார்க்குறதே இல்லை ஆண்டவரே. எனக்கு பதில் சொல்லக்கூடாது. நான் வருஷம் நான் பூ வைக்க மாட்டேன் இந்த 40 நாளில்.
நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் 40 நாளில். நான் தாடியெல்லாம் சேவ்லாம் பண்ண மாட்டேன் 40 நாள் நான் பண்ண மாட்டேங்கிறேன். இவங்க ஆத்மாவே ஒடுக்குறாங்க, உண்மைதான். நீங்கள் ஆத்மாவே நீங்கள் ஒடுக்குறீங்க, உண்மைதான். அவங்க என்ன யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் தானியலை சொல்கிறாங்க. தானியல் 21 நாள் துக்கம் கொண்டாடினார். அவர் உபவாசம்னு சொல்லிட்டு அந்த பைபிளில் இல்லை. அவர் தானியல் அந்த 21 நாள் துக்கத்தினால அவன் சாப்பிடாமல் இருக்கான். அவனால் நீங்கள் ஒரு துக்கம் இருந்தால் பிரியாணி வச்சா சாப்பிடுவீங்களா? ஒரு துக்கம் நீங்கள் துக்கம் கொண்டாடினா அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களான்னு கேட்க இல்லை, நான் கேட்குறேன். ஒரு துக்கமாக இருக்குது, சாப்பிடுவீங்களா? என்ன சொல்லுங்க, சாப்பிட வர அப்புறம் சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம்? யாரை பார்த்தாலும் அப்படி தானே இருக்கும். அப்போ துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது சாப்பிட முடியாது. நீங்கள் இந்த தவ நாட்களில் துக்கம் கொண்டாடுறீங்க, உண்மைதான், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை கண்டு துக்கப்பட்டு துக்கத்தில் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறது கரெக்ட் தான். அப்போ அந்த நாட்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இதை உபவாசத்தோடு கனெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, நீங்கள் அழகுபடுத்தாமல் இருக்கீங்க. ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு மனசு உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதை தான் துக்கம் கொண்டாடுகிற நாட்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சில பேர் அதை கூட உபவாசத்தில் கணக்கு நான் தான் 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மறுக்கமில்ல, நான் தான் பூ வைக்க மறுக்கமில்ல, அதையும் எனக்கு உபவாசத்தில் வச்சுட்டு எனக்கு பிரதிபலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் உபவாசம் எடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீ விடுதலை வாங்கி கொடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் உபவாசம். அல்லேலூயா. சும்மா உபவாசப்படக்கூடாது. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்து 4ஆம் வசனத்தை படிங்க. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாயிருங்கள். பாருங்க, வழக்குக்கும் வாதுக்கும் தான் நிறைய பேர்கள் அந்த இதை தான் ஃபாஸ்டிங் போகிறாங்க. இவங்க என்ன ஆச்சுன்னா மாமனார் மாமியார் மருமகன் இந்த சண்டைக்கு தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சித்தப்பா பெரியப்பா சண்டைக்கு தான் நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ண 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்க. அந்த ஆள் ஒன்றுமே ஆகலை. ஏன்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு சொன்னவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் வேறு ஒன்றும் இல்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுங்க, அந்த மனசு ஒன்று கூட ஆகலை. நீங்கள் எதுக்காக ஃபாஸ்டிங் போகிறீங்க? வழக்குக்கும் வாதுக்குமா நீங்கள் ஃபாஸ்டிங் போட சொன்னார் ஆண்டவர். உங்கள் வழக்குக்கும் வாதுக்குமா ஆண்டவர் உங்களுக்கு ஃபாஸ்டிங் போட சொன்னார். ஃபாஸ்டிங் போடுவது எதற்காகனா நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக ஃபாஸ்டிங் போட சொல்லலை. ஆண்டவரே இவனை சந்திங்க, பட்சிங்க, அடிங்க, இவன் தப்பு பண்ணுறான், அது செய்கிறான். அது ஆண்டவருக்கே நல்லா தெரியும். இருதயத்தை ஆராய்கிற தேவன் அவர், வானத்தையும் பூமியும் அப்படி சுற்றி பார்க்குற தேவன். நீ நல்லவனா கெட்டவனா, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது நல்லா தெரியும். என்ன தெரியாமலாம் இருக்கு அவருக்கு என்ன தெரியாமலாம் இருக்கு? நம்ம சொல்ல தேவையில்லை. இங்கே எது பண்ணிடலான்னா, அந்த மனிதன் கெட்ட துஷ்டத்தனமாக இருக்கான்னு சொன்னால, உனக்கு விரோதமாக இருக்காங்கல்ல, அப்போ ஆண்டவர் பிள்ளையாய் மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஃபாஸ்டிங் போடணும். ஆனால் அது அந்த மனசு வராது. என்ன செய்கிறாங்க? இதுக்கு தான் வழக்காடுது, இதுக்கு தான் நாங்கள் உபவாசம் இருப்போம். எங்கள் மாமியாரை சந்திக்கணும், எங்கள் மாமனாரை சந்திக்கணும், எங்கள் பெரியப்பாவை சந்திக்கணும், எங்கள் சித்தப்பாவை சந்திக்கணும், எங்கள் வேலை ஸ்தலத்தில் இந்த மனிதனை சந்திக்கணும், இந்த அதிகாரியை சந்திக்கணும். யாரையாவது ஒருத்தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அவனுக்காக 40 நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க. 40 நாள் அவங்க கணவருக்காக 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படிப்பா என்னப்பா, நாங்கள் கூட ரொம்ப ஆச்சரியப்பா, பரவாயில்லையே இந்த சகோதரி நல்லா 40 நாளாக ஃபாஸ்டிங் போகிறாங்க. நல்ல சந்தர்ப்பம். அவர் ரட்சிப்பு, நான் நினச்சேன் அவங்க ரட்சிப்புக்காக தான், அவர் கணவர் ரட்சிப்புக்காக தான் அவங்க போடுறாங்க போல இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு. ஆண்டவர் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் கடைசி காலத்தில்.
ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அவங்களோடு கூட ஒப்புரவாகி அதை அழகாக அந்த ரட்சிப்புக்கு பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்துச்சு. பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவங்க உபவாசம் எதுக்கு தெரியுமா? இனி அடித்தாமல அவனை சந்திக்கணும், இனி அவனுக்கு நீதி பாராட்டணும், இனி துன்பப்படுத்தினாமல அவன் துன்பத்தை நான் பார்க்கணும். பல வருஷங்களாக 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கவங்க நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் அந்த சகோதரி. ஒரு நாள் கூட அந்த மனிதர் ரட்சிப்புக்கு எதுவாக ஃபாஸ்டிங் போடலை. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தம். நீர் தெய்வமானால், நீர் மெய்யான தெய்வமானால், நீர் உண்மையாக இருப்பாரானால், நீ என் கூட இருப்பாரானால் இவனை நீ இன்றைக்கே பேசணும். அப்படி தான் ஃபாஸ்டிங் போடணும். அப்படி தான் ஃபாஸ்டிங் அநேகர் போடுறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி இந்த நாளில் நினச்சக்கூடாது. அப்படி போடாமல் கட்டுகளை உடைக்கும்படியாக, உனக்கு விரோதமாக யார் வேணால் இருக்கட்டும், அந்த மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக ஃபாஸ்டிங் போடுங்க. அவன் மனம் திரும்பட்டும். அவனும் நாளைக்கு நம்மளோடு கூட சகோதரனாக இருந்துட்டு போகிறான். அவனும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாக இருந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்காக ஃபாஸ்டிங் போடுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஃபாஸ்டிங் போடுங்க. சபைக்காக ஃபாஸ்டிங் போடுங்க. வேலை ஸ்தலத்தில் உள்ள நபர்களுக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் போடுங்க. இப்படி நீங்கள் ஃபாஸ்டிங் போடும்போது அந்த கட்டுகளை ஆண்டவர் எடுக்க மாத்திரமல்ல, உங்களுக்கும் நீங்களும் அந்த நான் கொடுக்குற சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அதையும் கேட்கும்போது உங்கள் சுக வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுறார். முதல்ல ஒரு வெளிச்சத்தை அனுப்புகிறாரு. அந்த வெளிச்சத்தை அனுப்பின உடனே சுக வாழ்வு கட்டளையிடும். அல்லேலூயா. ஒரு விதைக்கு என்ன தேவை இருக்குது? வெளிச்சம் தேவை இருக்குது. ஒரு விதை போட்டோம்னா தண்ணி ஊற்றினா அதுக்கு என்ன தேவை இருக்கும்? வெளிச்சம் தேவை இருக்குது. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை கண்டு அது என்ன செய்யும்? சுக வாழ்வு கட்டளையிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27-30 வரைக்கும் படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சியின் பலகைகளை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இங்கு ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்குது. அல்லேலூயா. இவன் அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் இவன் இருக்கிறான். ஆண்ட பிதாவாகிய தேவன் கூப்பிட்றாரு, நீ வாப்பா சீனாய் மலைக்கு நீ வா அப்படின்னு சொல்லும்போது இவன் போகிறான். 40 நாள் சாப்பிடாம அவன் இருக்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். அந்த வார்த்தையை கொண்டு கீழே வரும்போது அவன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பிரகாசத்தை பார்த்து, அவனுடைய முகத்தை பிரகாசத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உபவாசம், இந்த 40 நாள் உபவாசம் உங்களுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள ஒரு திட்டங்கள், உங்களுக்குன்னு பிரத்யட்சமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? 40 நாள் ஃபாஸ்டிங் போடணும். அல்லேலூயா. பிறகு ஆண்டவர் என்கிட்ட பேசணும், பிரத்யட்சமாக பேசணும், எனக்கு கரெக்டாக வார்த்தை மூலயமா பேசணும். நீ ஆண்டவர் என்கிட்ட பேசணும், வார்த்தை மூலயமா வார்த்தையும் தரணும், ஆண்டவர் என்கிட்ட பிரத்யட்சமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, எனக்கு வேணும், என்னுடைய திட்டம் என்ன, நான் என்ன பண்ணணும், என்ன காரியம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் 40 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. தேவன் வார்த்தையோடும் பேசுவார், உங்களுக்கு வார்த்தையோடும் பேசுவார், உங்கள்கிட்டையும் பேசுவார். ஆண்டவர் பேசினது நிமித்தமாய் உங்கள் முகம் என்னவாக இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் மற்றவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான், என்னை குறித்தான திட்டம் என்ன, என்னை குறித்தான திட்டம் என்ன? ஆண்டவர் ஏதோ படைச்சாரு, ஏதோ கொண்டு வந்தார், நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன்.
நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் ஆண்டவர் என்ன சொல்ல வராருங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது என்று குழப்பத்தோடு இருக்குதான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு 40 நாள் நீ ஃபாஸ்டிங் எடு. ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர் தருவார், கண்டிப்பாக தருவார். இந்த நாட்களில் கண்டிப்பாக வார்த்தையை தருவார். குழப்பத்தோடு இருக்குதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். 40 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களோடு பேசினது நிமித்தமாய் உங்கள் முகம் என்ன செய்ய போகுது? பிரகாசிக்க போகுது. ஆண்டவர் உங்களை கண்டு, உங்களுக்கு உங்கள் முகத்தை பற்றி தெரியாது, ஆனால் மற்ற பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? பயப்படும் அளவுக்கு ஆண்டவர் உங்கள் முகத்தை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முகம்னா எப்படி பயம்னா, நீங்கள் அந்த கொடூர முகம் இருக்குது பாருங்கள், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இது ஆண்டவருடைய பிரகாசமான ஒரு முகம். அல்லேலூயா. அவங்க கிட்ட வர முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நான் உங்க கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருந்து ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் போடணும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் போடும்போது ஆண்டவர் வார்த்தை தருகிறார். உங்கள் முகத்தை பிரகாசித்து தேவன் கூட இருந்து செய்யக்கூடிய காரியத்தை பயங்கரமாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3வது மத்தேயு சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 4ஆம் அதிகாரம் நோட் பண்ணிக்காங்க. 1 to 10 வரைக்கும் நீங்கள் எழுதிக்காங்க. என்ன 4:2 மட்டும் படிங்க. 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 40 நாள் முடிஞ்ச உடனே ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை நிமித்தமாய் அவர் ஜெயங்கொண்டார். அல்லேலூயா. அவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்ட நிமித்தமாய் ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை ஜனங்க பார்க்கும்போது என்ன எப்படி தெரியுது? இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஊழியர்களுக்கும் சரி, நீங்கள் 40 நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சோதனை வரும். அந்த சோதனையில் கண்டிப்பாக ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு ஜெயத்தை தருவார். அந்த ஜெயத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு வெளிச்சம் ஆண்டவர் உங்களுக்கு தராங்க. இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு ஒரு உங்களை பார்க்கும்போதே ஒரு வெளிச்சம், உங்களை பார்க்கும்போதே ஒரு வெளிச்சம் தானாக வந்துடும். அந்த வெளிச்சம் தானாக வரும். இந்த வெளிச்சம் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 17ஆம் வசனத்தை படிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிய தொடங்கினார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 40 நாள் இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளும்போது தேவன் இந்த 40 நாள் முடிஞ்சோடனே ஒரு சோதனை தருகிறார். ஆவியானவர் மூலியமாக நம்ம அதை முறியடித்து ஊழியத்தை ஆரம்பிக்க செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள் 23, 24 பண்ணிங்க. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொத்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் முடிவில் தேவன் உங்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கனமான அந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவ்வளோதான், ஒரு சோதனை. ஜெயிக்க மாட்டியா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி காமிச்சாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் காமிச்சு, இது வேணுமா உனக்கு அப்படின்னு.
ஏன்னா நிறைய பேர் மைண்டில் அதுக்கு தான் நான் முதல்லேருந்தே சொன்னேன், பணம் 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 பணம்னு சொல்லிட்டு நீங்கள் உபவாசத்தை நீங்கள் போடாதீங்க. நீங்கள் உபவாசத்தில் பணம் தான் முக்கியம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உபவாசம் போட்டிங்கன்னா பிசாசு இந்த உபவாசத்தின் முடிவில் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை காமிச்சு உங்களை தட்டி தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போ பணம் என்பது நமக்கு தேவையானது, அதை ஆண்டவர் நமக்கு தருவார், அந்த படியை தருவார். அது காக்கை குஞ்சுக்கு பார்க்குறாரு, அன்றைக்கி ஆகாரத்தை மீன்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு, கடலில் இருக்க மச்சத்துக்கு கொடுக்குறாரு. என்ன அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க? அந்தந்த தேவைகளை அந்தந்த காலகட்டத்துக்கு தேவன் அந்த ஆகாரத்தை கொடுக்குறார், உனக்கும் கொடுப்பார். ஆனால் பணம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் பிசாசு அழகாக காமிப்பான், உனக்கு இதுவா அதுவா அப்படின்னு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் உட்காந்து 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 அழுன்னு அழுவாங்க, நைட்டும் பகலுமா அழுதுட்டு நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார், நல்ல ஆண்டவர் நல்ல வேலையெல்லாம் கொடுத்துருவார், நல்லா வேலையெல்லாம் கொடுத்துட்டாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வருவாங்க ஒரு 10-10 வருவாங்க, நெய்ஸாக வந்துட்டு அப்படி சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக எஞ்சிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முந்தைய நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் உட்காந்துட்டு தான் சபையிலே கிடப்பாங்க, அழுவாங்க. யாரை பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அல்லேலூயா. அதுதான் பிசாசு. உனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை கொடுத்து அப்படி காமிப்பான், காமிச்சு தூக்கிட்டு போயிடுவான் அவனே. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை இல்லை. இதை விட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்குன்னு ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காரு, அந்த சித்தத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம களத்தில் இறங்கினோம்னா பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும், ஆண்டவருடைய சித்தத்தையும் நம்ம செய்தலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரி, உபவாசம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். எப்படி இருக்கக்கூடாது? சண்டைக்காக வழக்குக்காக நம்ம நினைச்சக்கூடாது, உபவாசம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உபவாசத்தில் இருந்துட்டு நம்ம சொந்த வேலையை செஞ்சுட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் சரீரத்தை ஒடுக்கிறேன், நீ கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் உபவாசம் எடுக்கிறதா இருந்தால் அது எப்படி எடுக்கணும்? நீங்கள் எப்படி எடுக்கணும்? அது கட்டுகளை உடைக்கும்படியாக நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி எடுக்கும்போது உங்கள் சுக வாழ்வை கட்டளையிடுவார். ஆண்டவர் வார்த்தை எனக்கு வேணும், ஆண்டவர் என் கூட பிரத்யட்சமாக பேசணும், ஆண்டவர் வார்த்தை எனக்கு வேணும், எனக்கு இந்த காரியத்துக்காக வேணும், என் குடும்பத்துக்காக இப்படி வார்த்தை வேணும்னு சொல்லி கேட்கும்போது தேவன் உங்களோடு கூட வந்து இருந்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, தேவன் நீங்கள் உபவாசம் எடுத்து அதில் சோதனையை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரக்கூடிய நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு உபவாசம் பண்ணணும்னு ஒரு ஏவுதல் ஆண்டவர் கொடுத்தார்னா அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அவர் தான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இதில் நான் உபவாசம் போட்டு என் குடும்பத்தினுடைய கட்டுகள் நான் உடைக்கணும், இந்த உபவாசத்தினால என் சபை கட்டுகள் உடைக்கப்படணும், என் உபவாசத்தினால ஏன் கட்டுகளே உடைக்கப்படணும் அப்படின்னு நீ விரும்பினீங்கன்னா நிச்சயமாக அதை ஆண்டவர் தான் சொன்னார், அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த திட்டத்தை கொடுத்ததும் அவர் தான், அதை செய்து முடிப்பவரும் அவர் தான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் எழுந்துருங்க, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே, நான் உபவாசம் எடுக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் என் குடும்பத்துக்காக திறப்பின் வாசலில் நான் நிற்க போகிறேன். என் குடும்பத்துக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க போகிறேன்.
எனக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க போகிறேன். என் சபைக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க போகிறேன். நான் இருக்கிற ஊருக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க போகிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள இடங்களுக்காக இருக்கிற நபர்களுக்காக நான் திறப்பில் நிற்க போகிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, தேவன் உன்னை அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ அநேக கட்டுகளை உடைக்கும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியாக, அநேகருடைய நுகத்தடிகளை முறியடிக்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த உபவாச செய்தியை நீ கேட்டு நீ உபவாசிப்பாயானால் நிச்சயமாக உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் முழு இருதயத்தோடு நீ உபவாசி. ஏனாதானோன்னு சொல்லி உபவாசிக்க வேண்டாம். ஏனாதானோன்னு சொல்லி உபவாசிக்க வேண்டாம். ஏதோ கடமையாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உபவாசிக்க வேண்டாம். யாரோ ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கங்கிற உபவாசிக்க வேண்டாம். நீ எதற்காக உபவாசிக்கிற என்பதை திட்டமாக, தீர்மானமாக நீ அறிந்து கொண்டு நீ உபவாசி. நிச்சயமாக விடுதலை பெறுவாய். நீ சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்க போகும். உன் முகம் பிரகாசிக்கும். உன் முகம் பிரகாசிக்கும். உன்னை காண்கிறவர்கள் பயத்தோடு வருவார்கள். பயத்தோடு வருவார்கள். உன்னை கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போகிறார். உன் மேலே இருக்கிறதான வெளிச்சத்தை வைத்து ஊழியத்தை தொடங்க போகிறார். ஊழியத்தை இது நாள் வரைக்கும் ஒரு முடக்கமாக இருந்தது உண்மைதான். அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்தது உண்மைதான். நீ உபவாசிக்கும் போது இந்த அடைப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு திறக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் வைக்கிறார். திறக்கப்பட்ட வாசல்களை வைக்கிறார். திறக்கப்பட்ட வாசல்களை வைக்கிறார். உனக்கு முன்பாக திறக்கப்பட்ட வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. நான் உபவாசம் எடுக்க போகிறேன். சபையோடு சேர்ந்து இணைந்து நான் உபவாசம் எடுக்க போகிறேன். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் மேலே ஒரு வெளிச்சத்தை அனுப்புங்க ஆண்டவரே. நீ வெளிச்சம் இருக்கிற இடத்துல ராஜாக்களும் ஜாதிகளும் கடந்து வருவார்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனுடைய தயவு என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. கேளுங்க. கேட்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இது இந்த காலத்தோடு உன்னுடைய அடைப்பு காலங்கள் முடிய போது, அடைக்கப்பட்ட வாசல்கள் முடிய போது ஆண்டவர் திறக்க போகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்க போகிறார். இனி எந்த சக்தியும் அடைக்க முடியாது. உன்னை அடைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் எப்பத்தாண்டு துறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தூக்காலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா. மகனே, மகளே, உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உபவாச காலத்தில் நீ பயன்படுத்திக்கோ. ஆண்டவர் உன்னை வைத்து பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நான் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கு என்று சொன்னாரே. அதை செய்து முடிப்பார். உன்னோடு இருந்து ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாய் செய்ய போகிறார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியான பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். அநேகரை உன்னை கொண்டு மனம் திரும்புதலை கட்டளையிட போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீ போ. இந்த செய்தியை கேட்டு நான் உபவாசிக்க போகிறேன் என்று நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேக வல்லமை ஆண்டவர் தந்து அனுப்புகிறார். இப்பொழுதே ஒரு அபிஷேக வல்லமை உங்களுக்கு அனுப்புகிறார். எப்படி உபவாசிக்க வேண்டும், என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிற காரியத்தை எல்லாவற்றிலும் ஆவியானவர் உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறார். நீ சமாதானத்தோடே போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு ஆண்டவர் உன் சுக வாழ்வை கட்டளையிடுகிறார்.
உனக்கு ஊழியத்தின் ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் ஊழியத்தில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஊழியத்தில் எழுந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் உன்னை மாற்றுகிறார். உன் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை ஆண்டவர் தருகிறார். மற்றவர்கள் பயந்து நிற்கும்படியாக உங்கள்கிட்ட அனாவசியமான எந்த பேச்சும் உங்கள்கிட்ட பேசாதபடிக்கு ஒரு பயத்தை கட்டளையிட போகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.